தளபதி விஜய் அவர்கள் அவருக்காகவும், அவருடைய மனைவிக்காகவும், குழந்தைகளுக்காகவும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த தங்கத்தோட மதிப்பு, வைரத்தோட மதிப்பு இருக்குல்ல, இது ஒட்டுமொத்த ரசிகர்களும், அரசியல் தலைவர்களும் மிரண்டு போற அளவுக்கு கோடிக்கணக்கில இருந்திருக்குதாம். அதுவும் சினிமால இதுவரைக்கும் விஜய் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த காசு, பணம் இது எல்லாத்தையுமே பணமா வச்சுக்காம, ரொக்கமா வச்சுக்காம, அதுல முக்கால்வாசிய தங்கமாவும், வைரமாவும் வாங்கி குவிச்சிருக்காராம். விஜய் இப்ப ரீசெண்டா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தாவேகா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப 2026ஆம் வருஷத்துக்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறாரு. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் திருச்சி, இன்னொரு பக்கம் பெரம்பூர். இந்த 2 தொகுதிகளிலுமே விஜய் வேட்பாளராக நிற்கிறாரு. அதுக்கான வேட்புமனு தாக்கலை நேற்று அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பொதுவாக ஒருத்தவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்கன்னா அந்த வேட்பாளர் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் முழு விபரமாக கொடுக்கணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதி. அந்த விதி அடிப்படையில் இதுவரைக்கும் விஜய் கடந்த 5 வருஷத்துல அவர் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு, எவ்வளவு பணம் சேர்த்திருக்காரு, அசையும் சொத்துக்கள் எவ்வளோ, அசையா சொத்துக்கள் எவ்வளோன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்களை கம்ப்ளீட் டீட்டெயிலா மனு தாக்கல்ல பதிவு பண்ணியிருக்காரு. இதுல மொத்தமா அசையும் சொத்துக்கள் ஒரு 400 கோடி, அசையா சொத்துக்கள் ஒரு 200 கோடின்னு சொல்லி தோராயமா ஒரு 600 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் அவர் கணக்கு அமைச்சிருக்காரு. இதுல எக்கச்சக்கமான சொத்துக்கள் அவர் தங்கமாவும் வைரமாவும் வாங்கியிருக்காராம். ஒரு பக்கம் பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆக்சிஸ் பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டாகவும் போட்டிருக்காரு. மீதி இருக்கக்கூடிய காசை தான் மனைவி பெயர்ல தங்கமாவும் வைரமாவும் வாங்கி குவிச்சிருக்காராம். அவரு வீட்டு பீரோ லாக்கர்ல எப்பொழுதுமே அந்த தங்கம், வைரம் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆக இருக்கு. அதுல அந்த தங்கத்தோட மதிப்பு, வைரத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் கிட்ட இப்போதைக்கு 1.20 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய 883 கிராம் தங்கம் கைவசம் இருக்குதாம். அவருடைய ஒய்ஃப் சங்கீதா கிட்ட 4.7 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய 391 சவரன் நகையும், 1 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய 134 கேரட் வைரம் இருக்குதாம். அசையா சொத்துக்கள் மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 25 லட்சம். அது யாருன்னா சங்கீதாவோட பெயர்ல. இது போக கொடைக்கானல்ல 2 எஸ்டேட் இருக்கு. தங்கத்தோட மதிப்பு மட்டுமே பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் விஜய் கிட்ட ஒரு 1.25 கோடி, அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு 5 கோடி, எப்படி பார்த்தாலும் மொத்தமா ஒரு 6 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய தங்க நகைகளை மட்டுமே வச்சிருக்காராம். டொயோட்டா, BMW, மாருதி, அது போக ஒரு டிவிஎஸ் எக்ஸல் உட்பட வண்டி வாகனங்கள் மட்டுமே 6 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காரு. நீலாங்கரையில ஒரு வீடு, சாலிகிராமத்துல ஒரு வீடுன்னு சொல்லி பல கோடி மதிப்புகளுக்கு சொத்துக்களும் வச்சிருக்காரு. இதுல தங்கத்தை மட்டுமே அவர் வீட்டுல ஒரு 6 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காருன்னா தெரிஞ்சு இவ்வளோ இருக்கும், தெரியாம எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே மிரண்டு போயிருக்காங்க. இதுல 1 கோடி ரூபாய் தாம் பெயர்லையும், மீதி ஒரு 5 கோடி ரூபாயை தான் மனைவி பெயர்லையும் வாங்கி வச்சிருக்காரு. தங்க நகைகள் மட்டும் தான் இருக்குதா, வைரம் மட்டும் இவ்வளவுதான் இருக்குதா, வேற ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோணங்கள்ல இப்ப ரசிகர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.